காலையில லேட்டா போனதுக்காக 5 நிமிஷம் லேட்டா போனதுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் விட்டுட்டு வந்தேன். இறங்கினோடனே கூட்டி உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அதாவது கார்த்திகா மேடம் உள்ள வச்சு வேற பிடி மாஸ்டர் வர சொல்லி உள்ள வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சா அப்படியே மயங்கி விழுந்தனே வேணுமே நடிக்கிறான்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. அந்த மயங்கி விழுந்தனே என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா சாயங்காலம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரிவிக்கல. வேன் விட்டு வந்து இறங்கினோடனே கையை மூடிக்கிட்டு தான் இறங்கினேன். அப்புறம் பார்த்தா பின்ன உடம்பு கிடம்பு எல்லாமே இருக்கு உள்ள அடிச்சது. நான் வேன் விட்டு இறங்கினப்பதான் நானே பாத்துனுங்க. 5 மணிக்கு தான் பாத்துங்க. நான் காலையிலயும் 9:45 நடந்துருச்சுங்க சார். போன் பண்ணி கேட்டதுக்கு நான் அடிச்சு வீட்டுல இருந்து அடிச்சு அனுப்பிச்சதாக சொல்றாங்க சார். நான் அடிச்சு அனுப்பிச்சதா அடிச்சு கொண்டு ஸ்கூல் விட்டுதா சொல்றாங்க சார். நான் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் என் பையன் என்னுடைய இது கஷ்டத்துக்காகவும் எப்படி என் பையன் நானும் ஒரே குழந்தைய வச்சுக்கிறேன், அவங்க அப்பாவும் இல்லை, இந்த மாதிரி போட்டு கொடுமை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. நான் சாயங்காலம் வந்து பார்க்க ஏதாச்சும் என் பையனுக்கு இடையில நடந்ததே அதை அவங்க தருவாங்களா பண்ணுவாங்களா ஈடு கட்ட முடியுமா அவங்களால சொல்லுங்க பார்க்கலாம். என் பையன் அப்போ அடிச்சு அந்த நிமிஷம் துடிச்சிருப்பாங்க, எப்படிலாம் துடிச்சிருப்பாங்க. கை பாருங்க எப்படி செவந்து உடம்புல எப்படி செவந்து வீங்கி கிடக்குது. அப்படி மயங்கி விழுந்தாலுங்க ஒரு நிமிஷம் அவங்களும் ஒரு மனசாட்சிக்குள்ள ஒரு மேம் தான் தன் ஸ்கூல்ல நிர்வாகம் பண்றாங்களே, அவங்களையும் நம்பி நான் கொண்டு விட்டு என் பணத்தையே கட்டி என் பையனை அடி வாங்கி வச்சு கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அடிக்காம வளர்த்தி எப்படிலாம் கொண்டு விட்டு இப்படிலாம் கொண்டாந்துருக்காங்க பாருங்க, அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அது வீட்டுல போய் சொல்லக்கூடாது, உனக்கு அழு வச்சு வந்தா பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுகணும், அம்மாவை டார்ச்சர் பண்ணக்கூடாது, பெத்த தாய் தாப்ப கிட்ட போய் சொல்லாம இருக்க முடியுங்களா? இந்த மாதிரி எது நடந்தாலும் இப்படித்தானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அடிச்சு கண்ணங்கனமா அடிச்சா அப்பா காதல் வந்து வீங்கி இந்த அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட அப்பவே இந்த ஸ்டெப் எடுத்ததுன்னா இந்த அளவுக்கு பையனுக்கு இன்னைக்கு ஆயிருக்காது. அந்த பையன் இங்க அம்மாட்ட கூட சொல்லுங்கப்பா, என்கிட்ட தான் சொல்லுச்சு, அக்கா அங்க பாருங்க நீ இங்கெல்லாம் அடிச்சுட்டாங்க பாருன்னு. அதுக்கு பிற்பாடுதான் ஜக்கியை கழட்டி விட்டு பார்த்தா பூரா தொண்டை பூரா அப்படியே கண்ணி பட்டப்பட்டே கண்ணி கிடக்குது. அதுக்கு பிற்பாடுதான் பிள்ளைகிட்ட சொன்னேன்பா, நம்ம இதை ஸ்டேஷன் போகாம இது இதாகாது, நம்ம நேரடியா போலான்னு சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன்.